டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் ஏற்படுத்தின ஒரு புரட்சி இன்னைக்கு சினிமா துறையில் நடிகர் மத்தியில் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நடிகர் விஜய் அவர்களுக்கு ஊக்குவிக்கிற விதத்தில் ஐடியாக்கள்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பெடுத்த பிறகு ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கிறாரு. 717 டாஸ்மாக் கடைகளை மூடுங்க. அதாவது அன்னெசரியாக ஸ்கூல் பக்கத்தில், வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில், பொதுமக்கள் இடையூறாக இருக்கிற இந்த மாதிரி கடைகளை 717 கடையை என்ன பண்ணுங்க, அகற்றுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாரு. இது மக்கள் மத்தியில் பயங்கரமாக வரவேற்பு பெற்றதை இங்கே நம்ம பார்க்குறோம். இது ஒரு படி மேலே போயிட்டு தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்குறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, எதனா ஒரு முதலமைச்சர் இப்படி பண்ணியிருப்பாங்களா? இவங்க மதுவை என்ன பண்ணாங்க, போதைப் பொருட்களை இங்கே புழக்கத்தில் விடுக்கிறதா இருந்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணன், என் தலைவர் என்ன பண்ணார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முட்டு கொடுத்தாங்க. இது ஆரம்பத்தில் பேசும் பொருளாக இருந்தது. ஆனால் நாளடைவில் இந்த ஒரு ஆர்டரில் ஒரு தோய்வு இருக்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது காங்கிரஸில் இருக்கிற எம்பி மாணிக்கம் தாகூர் இருக்கிறார்ல, அவர் கூட ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த விஷயத்தை எடுக்காமல் இருக்கிறீங்க. இது கொஞ்சம் சுணக்கம் காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ சொன்னீங்களே அதே ஸ்பீடில் இதெல்லாம் செய்யணும், அதனால் 717 கடையை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார். ஆனால் இதில் நிர்வாக ரீதியாக பல சிக்கல்கள் இங்கே என்ன பண்ணுது, டாஸ்மாக் கடையை மூடுறதுனால நிர்வாக ரீதியாக பல சிக்கல்கள் விஜய் அரசு இங்கே எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது 717 கடையை மூடாமல் ஒரு சில 400 சில்லற கடைகளை மட்டும் என்ன பண்றாரு, மூடுறாரு. இந்த அறிவிப்பு வெளியே வந்த உடனேயே டாஸ்மாக் ஊழியர்களும் பார் சங்க ஊழியர்களும் போர்க்குடி தூக்குனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல அமைச்சராக இருக்கிறவர் எந்த அளவுக்கு இறங்கி போனாரு, பணிந்து போனாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல பெரிய ஒரு தலைவலியாகவே இருந்தது. மக்கள் வீதிக்கு போராட ஆரம்பிச்சாங்க. என்னங்க கடையை மூடுறேன்னு சொன்னார் எங்கள் முதலமைச்சர், கடையை மூடவே இல்லையே அப்படின்னா போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடை ஒரு சில இடத்துல கடையை திறக்கிறதுக்கு கூட இந்த 717 கடை மூடுனாங்களே, இதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு பல இடங்களில் கடை திறக்கிறதுக்கு முயற்படும் போது பல மறியல்கள் போராட்டங்கள்லாம் நடந்தது. ஸோ அங்கேயும் அடக்குமுறைகள்லாம் நம்ம பார்த்தோம், காவல்துறை அடக்குமுறைகளாக பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் எப்படி சீர் செய்ய போறாரு, என்ன பிளான் வச்சிருக்கிறாரு, அவர் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்த போறாரு அப்படின்னு யோசிக்கிற டைமில் நடிகர் பார்த்திபன் அவர்கள் ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறார். நடிகர் பார்த்திபன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், எது செஞ்சாலும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் பேசுறதும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், அவர் செய்யறதும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், அவர் சொல்றது டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தனக்குன்னு ஒரு புதிய பாதையை அமைச்சு என்ன பண்ணுவாரு, அதன்படியில சொல்வார். அதாவது அவர் பேசுறது அப்போ புரியாது, பின்னாடி உக்காஞ்சி நம்ம அலசி ஆராயணும். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாருன்னா பேசுவார். இதே த்ரிஷா அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவருடைய மொழியிலேயே எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அதெல்லாம் பதிலடி கொடுத்தாரு. 1 2 3 3 3 அந்த பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்கா, ஷார்ப்பாக இருக்கா அப்படின்லாம் பயங்கரமாக என்ன பண்ணாரு, நம்மளுக்கு பின்னாடி 1 2 3 ஷார்ப்பாக இருக்கா, ஆடியோ ஷார்ப்பாக இருக்கா அப்படின்னா 1 2 3 3 ஷா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், நினச்சிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாருன்னா பயங்கரமாக அவருக்கிட்ட ஒரு தொனியில் பதிலடி கொடுப்பாரு, சொல்லுவார். ஸோ அதன் அடிப்படையில் விஜய் அவர்களுக்கு சூப்பரான ஒரு யோசனை சொல்லியிருக்கிறாரு. இந்த டாஸ்மாக் ஒழிக்கணும், இந்த டாஸ்மாக் கடையை மாற்றணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் சார், இவ்வளோ மெனக்கெடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், என்ன அப்படி ஆச்சரியமான ஒரு ஆலோசனை கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் என்ன பண்ணுங்க, சுடுகாடு பக்கத்தில் என்ன பண்ணுங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ டாஸ்மாகில் மது குடிக்கிறவங்க என்னைக்குனா ஒரு நாள் என்ன பண்ணணும், சாவணும், எல்லாருமே சாவணும். அது சாவுன்றது மரணன்றது எல்லாருக்குமே என்னைக்குன்னா ஒரு நாள் தான் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த டாஸ்மாக்கை சுடுகாட்டு பக்கத்திலே வச்சிட்டிங்கன்னா இந்த குடிக்க வருவாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு பயம் உண்டாகும். சே எப்படி இருந்தாலும் இங்கே இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி நம்ம தானே ஆகணும். ஸோ அப்படின்ற போது ஒரு பயம் வரும். மக்களும் என்ன பண்ண மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க, போராட மாட்டாங்க, உங்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒதுக்குப்புறமாக வச்சுட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் வரும், மக்களுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். இதில் நம்ம 2 விஷயத்தை எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இவர் சொல்கிறது உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு ஐடியா சொன்னாரா இல்லை விஜயை கலாய்க்கிறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் கடையை மாற்ற மாட்டோம், கடையை இப்படி தான் வச்சுன்னு இருப்போம், டாஸ்மாகை ஒழிக்க மாட்டோம், இப்படி தான் வச்சுன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 717 கடையை மூடுறீங்க. ஆனால் சொன்னதாக இருக்குது, மூடவே இல்லை. ஸோ நீங்கள் இப்படியே பண்ணீங்கன்னா ஒரு நாள் எல்லாருமே சுடுகாட்டுக்கு தான் போகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே தான் எடுத்துன்னு போயிட்டு கடையை வச்சு தான் ஆகணும், எல்லாருமே
குடிகாரவங்களாம் இறந்துட்ட பிறகு கடையை வச்சு என்னத்த பண்ண போறீங்க, சுடுகாட்டில் தானே கடையை திரும்பி வைக்கணும் அப்படின்னு கலாய்க்கிற ரேஞ்சில் சொன்னாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா காங்கிரஸ்லேருந்தே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்க்கு எதிராகவே எழும்புறாங்க. இந்த மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்லாம் சொல்லிட்டாரு, நீங்கள் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நடிகர் பார்த்திபன் அவர்களும் இந்த விஷயத்தை இப்படி சொல்றது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவும் தோணுது. இவர் கலாய்க்கிறாரா இல்லை உண்மையை சொல்றாரா அப்படின்னு நம்மளுக்கு பயங்கரமாக யோசிக்க தான் தோணுது. ஏன்னா பார்த்திபன் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாலும் ஆழ யோசிச்சு சொல்லுவார், பேசுவார் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். தேவையில்லாமல் வார்த்தைகளை விட மாட்டார், அனாவசியமாக பேச மாட்டார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ விஜயை கூட சமீபத்தில் பார்த்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஓவியத்தை வந்து என்ன பண்ணாரு கொடுத்தாரு. அதே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரி ஒரு யோசனை சொல்கிறாரு, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஒருவேளை சுடுகாடு பக்கத்தில் வச்சா அவர் சொல்கிற மாதிரியே ஒரு பயம் கிரியேட் ஆகும் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படின்னு உண்மையை சொன்னாரா அப்படின்னு தெரியல. ஆனால் என்னதான் இருந்தாலும் குடிக்கிறவங்களுக்கு எங்கே வச்சாலும் குடிக்க தான் செய்வாங்க. அந்த பயம்லாம் இருக்காது. ஏன்னா அந்த பயம் இருந்தால் கடையை போயிட்டு சுடுகாட்டு பக்கத்தில் வச்சு சுடுகாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு அவங்க திருந்தினவங்க கிடையாது. சாவிலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, சுடுகாட்டுக்கு போகிறாங்க அடக்கம் பண்ணுறதெல்லாம். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டலுக்குன்னு சொன்னாரா இல்லை சீரியஸாக சொன்னாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தம் அவர் சொல்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அப்படின்றதான் நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் கடையை மூடுறேன்னு சொன்னீங்க, மூடவே இல்லை. ஸோ இப்படியே போனால் எல்லாருமே அங்கே ஒரு நாள் போய் தான் ஆகணும், அங்கே நீங்கள் தான் கடையை திரும்பி வைக்கணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு கிண்டலுக்கு சொன்னாரா இல்லை சீரியஸாகவே அவர் வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் அடுத்து திரும்ப போய் வைங்க. ஏன்னா ஊருக்குள்ளே வச்சாதான் என்ன பண்ணுறாங்க, பெண்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. குடிக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, அங்கே குடிச்சிட்டு ரோட்டில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறாங்க. ஸோ கடையை நீங்கள் சுடுகாட்டு பக்கத்தில் ஒதுக்குப்புறமாக வச்சுட்டிங்கன்னா அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது, குடிக்கிறவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, பெண்களுக்கும் பிரச்சனை இருக்காது, பொதுமக்களுக்கும் பிரச்சனை இருக்காது, யாருக்கும் எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் அவர் சொன்னாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ பார்த்திபன் சொன்னார்ல, டாஸ்மாகை வந்து சுடுகாட்டு பக்கத்தில் வச்சிருங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆலோசனையை விஜய் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போறாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை பார்த்திபன் அவர்கள் சொன்ன ஆலோசனை நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.